நமது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த சிவராசியில் வாழ்கின்ற அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, இவ்வளவு மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் இங்கே வரவேற்கின்ற சகோதர சகோதரிகளே, நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற சகோதரி ராதிகா சரத்குமார் அவர்களை தாமரை சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பரிவன்போடு உங்களை கேட்டுக் கொள்கின்றேன். நமது தொகுதிக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நமது தொகுதியின் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி தர மூன்றாவது முறையாக பதவியேற்க இருக்கின்ற அமைதியார்ப்பா பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் நமது தொகுதியின் தேவைகளை சொல்லி நிறைவேற்றி தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் தாமரை. இப்ப நம்ம கூட்டணியின் பிரதம வேட்பாளர் யாரு? ஏற்கனவே 10 ஆண்டுகளாக இந்தியாவிலே சிறந்த ஒரு நல்லாட்சியை உலக நாடுகள் எல்லாம் வியந்து பாராட்டுகின்ற அளவிற்கு இந்தியாவை இன்றைக்கு உலக அளவிலே முன்னேற்றிருக்கின்ற மோடி அவர்கள்தான் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கம்பீரமான பிரதம வேட்பாளர். இப்ப திமுக கூட்டணியோட பிரதம வேட்பாளர் யாருன்னு நீங்க திமுக வேட்பாளரையோ தமிழ்நாடு முதலமைச்சரையோ இங்க உங்க ஊருக்கு ஓட்டு கேட்க வந்தாரா? முதலமைச்சர் இன்னும் வரலையா? வந்தா கேட்கிறோம். டிடிவி தினகரன் வந்தார் அன்னைக்கு. எங்க தொகுதியில சகோதரி ராதிகா சரத்குமார் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள், மோடி அவர்கள் பிரதமர் ஆவார். உதயசூரியனுக்கு வாக்களித்து யாரை நீங்கள் பிரதமராக்க போகிறீர்கள்? அந்த இந்தி கூட்டணிங்கிறது தலையில்லா முண்டமா இருக்கு. நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதம வேட்பாளராக கம்பீரமாக சிங்கம் போல் மோடி அவர்கள் இருக்கிறார். அதனாலதான் சொல்ற பிரதம வேட்பாளரே கண்டுபிடிக்க முடியாத கட்சி இப்ப தேர்தல் வந்துட்டு தமிழ்நாட்டில் 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஓட்டு போடணும். இன்னும் பிரதம வேட்பாளரே அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. யார சொல்லலாம்? அந்த தாத்தாவை சொல்லலாமா? இந்த பெரியப்பா சொல்லலாமா? இல்ல நம்ம முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினை சொல்லலாமான்னு. அவரு சாதாரணமாவே தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றாம தமிழ்நாட்டில் 3 வருஷமா ஒரு விடியாத ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கவரை போய் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா யாரும் அவங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க. சரி, இன்னொரு கூட்டணி இருக்க ரெட்டலையை காமிச்சுக்கிட்டு மெகா கூட்டணி அமைச்சிருக்கிற அண்ணன் பழனிசாமி வருவாரு. வந்தாரா? ஓட்டு கேட்க வந்தாரு. அன்னைக்கு பாத்துறேன். அவர்கிட்ட கேட்கணும், நீங்க ரெட்டையிலைய கபலீகரம் செய்து வச்சிருக்கீங்க. காசு பணத்தை கொடுத்து அங்க உள்ள நிர்வாகிகள், நீங்க போட்ட நிர்வாகிகள நீங்க தேர்தல் ஆணையத்தை காமிச்சு பன்னீர்செல்வம் அண்ணனைய நீக்கிட்டு, எப்பா கத்தாதப்பா, உங்களுடைய கட்சிய புரட்சி தலைவர் அவர்கள் திமுக தீய சக்தி அவருக்கு துரோகம் செய்ததால் உருவாகிய இயக்கம் தான் அண்ணா திமுக. அந்த கட்சி இன்னைக்கு துரோகத்தின் மூலமே ஒருத்தர் கபலீகரம் செய்து வைத்திருக்காருன்னா அது நமது அந்த பழனிசாமி தான். அவர் நினைச்சிட்டு இருக்காரு ரெட்டையில இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் ஏமாந்துருவாங்கன்னு. ரெட்டையில எம்ஜிஆர் இருந்தப்ப அம்மாட்ட இருந்தப்ப அது வெற்றி சின்னம். PS வீரப்பாட்ட இருந்துச்சுன்னா அது வெற்றி சின்னமா?
நம்பியார் இருந்துச்சுன்னா வெற்றி சின்னமா? அதே மாதிரிதான் 2019 இருந்து எல்லா தேர்தல்களையும் தோல்வி. தேனியில மாத்திரம் நம்ம அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய பையன் நான் போட்டியிடுற தொகுதியில மாத்திரம் ஜெயிச்சார். ஆயிரக்கணக்கான கோடி செலவு செய்து ஆட்சி அதிகாரம் பெரிய கூட்டணி இருந்து வெற்றி பெற முடியவில்லை. சட்டமன்ற பொது தேர்தலில் அப்படிதான் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. இன்றைக்கு இரட்டைலையை காட்டி யார் தமிழ்நாட்டில் யாரும் ஏமாற்ற முடியாது. அவங்கள்ட்ட கேட்கணும். அந்த வேட்பாளர் ஒருவர்ல எங்க பிரதம வேட்பாளர் ஐயா மோடி அவர்கள், உங்களுடைய பிரதமர் யாரு? அண்ணா பழனிசாமியான்னு கேளுங்க. ராமாயணத்தை எழுதுறது யாருன்னு தெரியாது. இன்னொன்னு என் பேரையே ஒழுங்கா சொல்ல தெரியாது அவருக்கு. சொல்லுவாரா? டிடிவி தினகரன். டிடி தினகரன் யார்? இந்த டிடி தினகரன் பாரு தலையெழுத்து. அவரை போய் ஆகிவிட்டோம். நாம பண்ண தப்புதான். இன்னைக்கு அந்த கட்சி கஷ்டப்படுது. அந்த சின்னத்தை அந்த கட்சியை மீட்டெடுத்து மீண்டும் உங்களிடம் கொடுப்பதற்காகத்தான் நானும் அன்பு சகோதரர் ஓபிஎஸ் அவர்களும் இன்றைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கட்சியில அங்க கோயம்புத்தூர்ல நம்ம கூட்டணியில வேட்பாளரா பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சிங்கம் போல நமது அண்ணாமலை போட்டியிருக்கார். அங்க ஊட்டியில மத்திய இணையமைச்சர் முருகன் போட்டியிடுறாரு. சென்னையில கவர்னராக இருந்த சகோதரி தமிழிசை அவர்கள் பாக்குற தமிழிசை அவர்கள் அந்த பதவியையே ராஜினாமா செய்துவிட்டு வேட்பாளராக போட்டிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா அங்க தர்மபுரியில பாமக தலைவர் அன்புமணி அவர்களின் துணைவியார் போட்டியிடுறாங்க. இங்க நமது சரத்குமார் அவர்களின் துணைவியார் போட்டியிடுறாங்க. ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தைரியமாக சுயேட்சை சின்னத்தில் போட்டிடுறாரு. தேனியில உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் போட்டியிடுகிறேன். மதுரையில புரொஃபசர் சீனிவாசன் போட்டியிடுறார். மூத்த பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி. இங்க நெல்லையில நமது முன்னாள் அமைச்சர் இப்ப சட்டமன்ற நயினார் நாகேந்திரன். தென்காசியில கம்பீரமா ஜான் பாண்டியன். அங்க பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் கன்னியாகுமரியில. இதுபோல தமிழ்நாடு முழுவதும் நமது கூட்டணியில கம்பீரமா அங்க ஏசி சண்முகம், அதுபோல பாரிவேந்தர், இதுபோல கட்சிகளும் அவர்களை சேர்ந்த. திருச்சியில நமது வெற்றி வேட்பாளர் செந்தில்நாதன். ஆனா அண்ணா திமுக கூட்டணியில யாரெல்லாம் போட்டிடுறாங்க? அண்ணா திமுக யாரு போட்டிடுறா? நைசா இந்த தொகுதிய பாவம் அவர் விஜயகாந்த் பயிருக்கு தள்ளிட்டாங்க. ஏங்க அங்க பழனிசாமி இங்க ஓபிஎஸ் நிக்கிறாருல தைரியமா, நான் நிக்கிறேன்ல, அண்ணாமலை நிக்கிறாருல, முருகன் நிக்கிறாருல, அவங்க தமிழிசை அம்மா நிக்கிறாங்கள. அண்ணாச்சி வந்து சேலத்து சிங்கம் நிக்க வேண்டியதுதானே? அங்க 2-3 மணியெல்லாம் இருக்கு. அந்த மணியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? திண்டிவனத்தில் ஒரு ஆள் நிதானமாவே இருப்பாரு. பார்த்தாலும் அந்த கிருஷ்ணகிரியில ஒரு பெரிய தலைவர், திராவிட தலைவர் இருக்காரு. என்ன சாமி? திருச்சமாவமா இருப்பாரு. அந்த சாமி நிக்கலாமே. இங்க மதுரையில 2 மூட்டை தெரியுது, அதுல நிக்கலாம்ல ஒண்ணு. தேனியில பாவங்க ஒரு ஆளை பிடிச்சி நிறுத்தி வச்சுட்டாங்க. அங்க ஊர்ல டீ குடிக்க வந்து அவரை பிடிச்சி நிறுத்தி நின்று ஏன் தாய் உண்மை யாருக்காவது தெரியுமா? ரெட்டையில படுற பாட பாருங்க. யார்கிட்ட இருந்தாலும் அதுக்கு மரியாதை. துரோகிகள்கிட்ட பணம் மூட்டைகிட்ட இருந்தா மரியாதை இருக்குமா? அதனாலதான் சொல்ற, தைரியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்கள் 39 தொகுதியிலையும் கம்பீரமா போட்டிடுறோம். நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக பிரதமர் வேட்பாளரே இன்னும் கண்டுபிடிக்கல, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுபோல நமது வேட்பாளர்கள் எல்லாம் இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம் கிளம்பி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். எதற்காக சொல்கிறேன் என்றால், திமுக தெரியுமா அவங்க
மாமா, மச்சா, தாத்தா, பேரன், அத்தை, பேத்தி, மாப்பிள்ளை, அது மாதிரி உள்ள கேசஸ் தான் நிக்கிறாங்க. பணத்தை நம்பி நிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இவர்கள் 3 ஆண்டுகளாக தருகின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு பாடம் புகட்ட இருக்கிறார்கள். இன்னொன்று சொன்னாங்க, அன்னைக்கு பார்த்திருப்பீங்க, பிரைம் மினிஸ்டர் மெட்ராஸுக்கு வந்தப்ப ரொம்ப வருத்தப்பட்டு என் உள்ளத்தை ஒரு விஷயம் விருத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னார். அம்மா மாதிரி கம்பீரமான தலைவர், சிங்கம் ஊற்றவர், இரும்பு மனிதர். என்ன உறுத்திருந்தாரு, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி துணையோட இங்க போதை மருந்து மூளை முடுக்கெல்லாம் இங்க புழங்குது அப்படின்னாரு. ஓடிட்டு காட்டு போயிருக்காரு. தேர்தல் முடிஞ்சதும் எல்லாரும் அதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளார போட போறாரு. அதுல எந்த நிதியெல்லாம் உள்ளார மாட்ட போதோ தெரியல. அந்த சாதி மேட்டர்ல சொல்ற உண்மையா இல்லையா? இப்பொழுது நான் விளையாட்டுக்காக சொல்ல, சீரியஸா சொல்றேன். இந்த முறை போன முறை 2019 மீண்டும் பிரதமராக மோடி அவர்களுக்கு இங்க ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்தீங்க. 10 ஆண்டுகளாக சிறந்த ஆட்சி. அந்த தீவிரவாதிகள்லாம் இந்தியா பக்கம் தலையை வச்சு படுக்க கூட பயப்படுறாங்க. சைனாக்காரன் இப்ப இந்த பக்கம் பாலாட்டுறதே இல்ல. முன்னெல்லாம் இந்தியானா கண்டுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு நாடு நம்ம பாஸ்போர்ட் எடுத்துட்டு போனாலும் திருப்பி திருப்பி பார்ப்பான். கரெக்டா இல்லையா? இப்ப மோடி அவர்கள் பிரதமரான பிறகு உலக நாடுகள் எல்லாம் மோடி எப்ப வருவார் வெயிட் பண்றாங்க. உண்மையே இல்லையா? இந்தியாவின் கௌரவம், இந்தியாவின் மரியாதை உலக அளவில் உயர்த்தி இருக்கார் மோடி அவர்கள். பொருளாதார ரீதியாக உயர்த்தி வர்றாரு. கொரோனா நேரத்தில் பெரிய நாடுகளே தத்தளித்த பொழுது இந்தியாவின் பொருளாதாரத்தை வீழாமல் பார்த்து கொண்டது மத்திய அரசாங்கம். இன்னும் சொல்ல போனா கொரோனாவுக்கு தடுப்பூசிய நமது நாட்டில் உள்ள இவ்வளவு பெரிய மக்கள் தொகைக்கும் தடுப்பூசி கொடுத்து பிற நாடுகளுக்கும் அனுப்பியது இந்தியா. அந்த அளவிற்கு இந்தியா அன்றைக்கு முன்னேறி வருகிறது. அன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் சொன்னது போல மோடி அவர்கள் ஆட்சி அமைத்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2019 தேர்தல் அப்ப 10 இடங்களில் முதலிடத்தில் உள்ள நாடுகள்ல இந்தியா இருந்துச்சு. இப்ப 24 தேர்தல் நேரத்தில் 5 இடங்களில் உலக நாடுகளில் முன்னேறிய நாடுகள்ல 5 இடங்களில் ஒரு நாடா இருக்கு. அடுத்த முறை 29 தேர்தல் அப்ப இந்தியா 3வது பெரிய நாடாக, வல்லரசு நாடாக விளங்கும் என்று நமது உள்துறை அமைச்சர் சொல்லியது உங்களுக்கு தெரியும். அதுபோல இன்னும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இன்னும் 25 ஆண்டுகளுக்கு திட்டம் தீட்டி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை தீட்டி வழங்க இருக்கிறார் மோடி அவர்கள். அவருக்கு ஆதரவு தீட்டுகின்ற விதமாக அவருக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலே மாபெரும் வெற்றியை தருகின்ற விதமாக நமது விருதுநகர் தொகுதியிலே சகோதரி ராதிகா சரத்குமார் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி சின்னமாகிய மோடியின் சின்னமாகிய பாரதிய ஜனதா கட்சியின் சின்னமாகிய தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நாங்கள் வெற்றி விழாவின் பொழுது உங்களை இங்கே சந்திக்க வேண்டும். இதை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 6 தொகுதிகளிலும் நமது நிர்வாகிகள் இரவு பகல் பாராது இன்னொரு 15 நாள் நமது வேட்பாளரின் வெற்றிக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி அயராது உழைத்திட வேண்டும் என்று கேட்டு வாக்களிப்பேன். நமது வெற்றி சின்னம் தாமரை. திரு பாலகுரு, திரு மாரியப்பன், ஆசைக்கனி, சிவகாசி நகராட்சி 3 முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி கட்சியிலிருந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைகிறார்கள். விருதுநகர் மத்திய மாவட்ட செயலாளர் சகோதரர் சந்தோஷ்குமார் அவர்கள் தலைமையில் அண்ணன் டிடிவி
தலைவனே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கண்ட தலைவனே தலைவனே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கண்ட தலைவனே தலைமை பண்பு கொண்ட மக்கள் செல்வரே துணிவும் வீரம் கொண்ட மனிதரே இதயம் கவர்ந்த எங்கள் எளிய மனிதரே இந்த தலைமுறையின் புரட்சி தலைவரே இந்த தலைமுறையின் புரட்சி தலைவரே எங்கள் தலைவரே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கண்ட தலைவரே எங்கள் தலைவரே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கண்ட